ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் விருந்து. நம்ம இன்னைக்கு ஆனியன் ஸ்ப்ரிங் ரோல் தான் செய்ய போகிறோம். ஸ்ப்ரிங் ரோல் செய்கிறதுக்கு மாவு கஷ்டப்பட்டு பிணையும் வேண்டாம், மாவு திரட்டவும் வேண்டாம். வெறும் 2 நிமிஷத்தில் ஈஸியான மெத்தடில் செஞ்சிடலாம். மாவு கூட நான் சேர்க்குற பொருளும் சேர்த்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா 100% மொறுன்னு ஸ்ப்ரிங் ரோல் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் 3லேருந்து 5 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நமக்கு தேவைப்படும் போது டக்குன்னு எடுத்து ஈஸியாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கு ஒரு பெஸ்ட்டு காம்போவாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது கூட 1/4 கப் அளவுக்கு வெள்ளை அவல் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 பச்சை மிளகாய், அதுவும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள், அதுவும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகள், அதுவும் நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாக கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே ஒரே ஈவனாக இருக்க மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கையில் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா டைட்டாக க்ரஷ் பண்ணி விடுங்க. அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வெங்காயத்து கூட உப்பு சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதிகமான ஈரப்பதம் கிடைக்கும். அப்போ நம்ம சேர்த்துருக்க அவல் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக ஆகிடும். பாருங்கள், பார்க்கும்போது நல்லா தெரியும், ஈரப்பதமும் நல்லா சாஃப்டாகிடுச்சு பாருங்கள். இப்போ இது கூட லெமன் ஜூஸ் ஒரு 2 ட்ராப் அளவுக்கு விட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் மட்டும்தான். ஆனால் இப்படி விடும்போது பார்த்தீங்கன்னா இந்த மசாலா லைட்டான ஒரு புளிப்பு தன்மையோட சுவையாக இருக்கும். இந்த லெமன் ஜூஸ் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஸ்ப்ரிங் ரோலுக்கான ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஓரமாக வச்சுடுங்க. ஸ்ப்ரிங் ரோல் பிரியாமல் இருக்கிறதுக்கு மைதா மாவு பேஸ்ட்டு தேவைப்படும். அதை ரெடி பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அது கூட தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சி வரணும். இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இதுவும் ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஸ்ப்ரிங் ரோல் செய்கிறதுக்கு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. அதே கப்பில் 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. மைதா மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் ஒரே ஈக்குவலாக சேர்க்கணும். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவும் மைதா மாவும் ஒரே ஈக்குவலாக சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ரோல் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரம் வரைக்கும் கிறிஸ்பியாக இருக்கும். இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாத மாதிரி பேட்டர் ரெடி பண்ணிக்கோங்க. தண்ணியுடைய அளவு பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு மாவு எடுத்துருக்கோம் இல்லையா, அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. மாவு ரொம்ப கெட்டியான பதம்னா இருக்கக்கூடாது, இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். மாவு ரொம்ப கெட்டியான பதமாக இருந்துச்சுன்னா ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடிமனமாக வந்துடும். அதுக்கப்புறமா ரோல் பண்ண முடியாது. நீங்கள் சேர்க்குற மைதா மாவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டாலும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. மாவு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் நல்லா ஒல்லியாக கிடைக்கும். இதே போல் நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. இதில் ஜஸ்ட் ஒரு 2 ட்ராப் மட்டும் எண்ணெய் விட்டு ஃபுல்லாக இதை போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஒரு கரண்டி மாவு சேர்த்துட்டு லைட்டாக இதை போல் சுற்றி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா மாவு மாவு வச்சுருக்க பவுல்லேயே ஊற்றிடுங்க. இப்போ அந்த நான்ஸ்டிக் பேன் மறுபடியும் ஸ்டவ்லேயே வச்சுடுங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். வச்சதுமே பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகி இப்படி சுருண்டு வந்துடும் பாருங்கள். வெறும் 2 நிமிஷத்துலேயே ஷீட் ரெடி ஆகிடும். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கனால தான் 2 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து இதை போல் சுருண்டு வந்துடும். அவ்வளோதான், ஷீட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸ்ப்ரிங் ரோல் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மாவு பிணைஞ்சிட்டு ஒன்று மாவு திரட்டுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இதை போல் செய்யும்போது பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்துக்குள்ளேயே ஷீட் ரெடி ஆகிடும். இப்போ இந்த ஷீட் ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கும் போது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஒரு பிளேட்டில் லைட்டாக வர மாவு தூவி விட்டுக்கோங்க. வர மாவுனா எதுவும் இல்லை, மைதா மாவு தான். மைதா மாவுக்கு பதில் நீங்கள் ஆயில் கூட ஒரு 2 ட்ராப் அளவுக்கு விட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுக்கலாம். இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஆனால் இந்த ஷீட் செய்கிறதுக்கு கண்டிப்பாக நான்ஸ்டிக் பேனில் தான் செய்யணும், அப்போ தான் ஒட்டாமல் வரும். ரொம்பவே ஈஸியான மெத்தட், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு ஷீட்டும் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இதே போல் தான் மாவு தூவி விட்டுட்டு வைக்கணும், அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். இப்போ ஆனியன் மசாலா ஸ்டஃபிங் வச்சு ரோல் ரெடி பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆனியன் மசாலா வைக்கிறேன். உங்களுக்கு மசாலா எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. ரோல் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி மசாலா கரெக்டாக இதை போல் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ரோல் பண்ணிக்கலாம். நான் இதில் செய்கிற மாதிரியே செய்யுங்க. 2 பக்கமும் ஷீட் இதே மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. ஆனியன் மசாலா வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக மைதா மாவு பேஸ்ட்டை லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இது ரோல் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக ரோல் பண்ணுங்கள். இதே மாதிரி ரோல் பண்ணதுக்கு அப்புறமா பிரியாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக மைதா மாவு பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பர்ஃபெக்டான ஸ்ப்ரிங் ரோல் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி தான் எல்லாத்துலேயுமே செஞ்சுக்கணும். இதே மாதிரி செஞ்சதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுனால பண்ணி வச்சுக்கலாம். தேவைன்றப்ப எடுத்து ஃப்ரை பண்ணிக்கோங்க.
பார்க்குறதுக்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இதை மாதிரி ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. எண்ணெய் பாருங்கள் நல்லா சலசலப்பாக இருக்குது, நிறைய பபிள்ஸ் இருக்குது பாருங்கள். ஏன்னா இந்த ரோல் வந்து ஈரப்பதமாக இருக்கனால தான் இப்படி இருக்குது. இந்த சலசலப்பு எல்லாமே அடங்கி பபிள்ஸ் குறைஞ்சிடுச்சுன்னா ஸ்ப்ரிங் ரோல் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வந்து பபிள்ஸ் நல்லா அடங்கியிருக்கு, சலசலப்பும் குறைஞ்சிருக்கு பாருங்கள். லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சுன்னா நல்லா முறுமுறுன்னு ஃப்ரை ஆகிடுச்சின்னு அர்த்தம். பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரையாக இருக்குது பாருங்கள், நல்லா முறுமுறுன்னு இருக்குது. எண்ணெயோடைய சலசலப்பும் அடங்கிடுச்சு. இப்போ ஒன்று ஒன்றா எடுத்துடலாம். அவ்வளோதான், ஈஸியான மெத்தடில் நல்லா முறுமுறுன்னு ஆனியன் ஸ்ப்ரிங் ரோல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது அப்படியே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் டொமேட்டோ கெச்சப் அப்படி இல்லைன்னா வந்துட்டு புதினா சட்னி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு முறுமுறுன்னு இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.